அதுக்கான வழிமுறை தான் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்டல் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா www.tneaonline.org. ஸோ இந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னா காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 440+ காலேஜஸ் இருக்குது. அதேமாதிரி நம்பர் ஆஃப் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 130+ கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,72,388 சீட்ஸ் இருக்குது. வேறு கோர்சஸில் நீங்கள் இத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ரிசர்வேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 31% கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓசி கேண்டிடேட் அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்துச்சுன்னா 53,440 சீட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி பிசி கேட்டராக இருந்துச்சுன்னா 26.5% கொடுக்குறாங்க. ஸோ 45,682 சீட்ஸ் இருக்குது. அதுமாதிரி பிசி முஸ்லீம்ஸாக இருந்தீங்கன்னா 3.5% அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6,334 சீட்ஸ் இருக்குது.